ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் நாலேஜ். நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சில முக்கியமான மெசேஜ் நம்ம தேடாமல் திரும்பவும் நம்ம பார்க்கும்போது டைமிங்கோ இல்லை மீட்டிங் ஷெட்யூலான டைமிங் அப்படி இல்லைன்னா நம்ம எங்கே போய் மீட் பண்ணணும், ஒரு லொக்கேஷனோ அதெல்லாம் நம்ம தேடாமல் அப்படியே கரெக்டாக எனக்கு வரணும்னா நம்ம பின் பண்ணி வைக்கணும். நம்ம அந்த மெசேஜ் மட்டும் பின் பண்ணி எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம பின் பண்ணலாம், நமக்கு தேவையில்லைன்னா அதுக்கப்புறமா அன்பின்னும் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு ஒரு டியூரேஷன்லாம் கொடுப்பாங்க. 7 டேஸ் பின் பண்ணணுமா இல்லை 24 ஹவர்ஸ் பின் பண்ணணுமா சொல்லிட்டு நம்ம பின் பண்ண மெசேஜ் பார்த்தீங்கன்னா மேலேயே நமக்கு வந்துடும். ஸோ நம்ம அவங்களோட வாட்ஸ்அப்பில் போயிட்டு எவ்வளோ செட் பண்ணி வச்சுருப்போமோ அதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே நமக்கு மேலேயே பின் பண்ணது காமிக்கும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் பேசியிருக்க மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் டைம் மறந்துடுவேன், அப்படி இல்லைனா ஸ்க்ரால் பண்ணி தேட வேண்டிய அவசியமாக இருக்கும். நிறைய பேசியிருக்கோம். இதில் முக்கியமான ஒரு மெசேஜ் மட்டும் நான் எடுத்து பின் பண்ண போகிறேன். இப்போ எப்படி பின் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மெசேஜை நான் லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம அப்படியே இந்த 3 டாட் மேலே இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னுங்கிற ஆப்ஷனே காணும். இப்போது அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் நமக்கு எந்த மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் லாங்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மேலே கை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணிகிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், என்னோடய சேட் நிறைய சேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் டைமிங் மட்டும் எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் கார்னரில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணேன்னா எனக்கு 3 ஆப்ஷன் காமிக்குது. பின்னுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டியூரேஷன் கேட்குது, எவ்வளோ நேரம் இதை நான் பின் பண்ணணும் இந்த மெசேஜை அப்படின்னு கேட்குது. அப்போ 24 ஹவர்ஸா 7 டேஸா 30 டேஸான்னு கேட்குது. ஓகேங்களா? இப்போ 24 ஹவர்ஸ் எனக்கு பின் பண்ணால் போதும்னா நீங்கள் 24 ஹவர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு பின் பண்ணிக்கணும். இல்லை 7 டேஸ் எனக்கு வேணும், இந்த பின் பண்ணியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7 டேஸை கிளிக் பண்ணிட்டு பின் பண்ணணும். எனக்கு இப்போ 24 ஹவர்ஸ் போதும், நான் பின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் பின் பண்ண மெசேஜ் கூட சைடில் பார்த்தீங்கன்னா குட்டியாக பின் ஆப்ஷன் காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா பேனர்லேயே அந்த பின் மெசேஜை காமிச்சிட்ருக்குது. இன்னொரு மெசேஜையும் நான் அதே மாதிரி பின் பண்ணிக்கிறேன். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பின் கொடுத்துட்டு டைமிங்கும் செட் பண்ணிவிட்டு பின் பண்ணிங்கன்னா இப்போ மேலே எனக்கு லாஸ்ட்டாக நான் எது பின் பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு காமிக்கும். இப்போ ஓகேங்களா? திரும்பவும் நான் அது மேலே கிளிக் பண்ணும்போது எந்த மெசேஜ் நான் இப்போ கேட்குறேனோ அந்த மெசேஜ் எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ பாருங்கள், டோன்ட் டிலே அப்படிங்கிறதுக்குள்ள அதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு எங்கே இருக்குது அந்த மெசேஜ் சொல்லிவிட்டு எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது. நெக்ஸ்ட் மெசேஜும் எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது, இங்கே தான் இருக்குது, நீங்கள் பின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு மெசேஜ் நான் பின் பண்ணும்போது எனக்கு சைடில் பின் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், ஒரு சேட்டில் நம்மளால் 3 மெசேஜ் தான் பின் பண்ண முடியும், 3க்கு மேலே பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம பின் பண்ண மெசேஜை அப்படியே அன்பின் பண்ணுறதும் சேம் தான். லாங் ப்ரெஸ் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பின்னுக்கு பதில் அன்பின்னு காமிக்கும். ஏன்னா பின் பண்ண மெசேஜை நான் கிளிக் பண்ணியிருக்கேன், அப்போ அன்பின்னு காமிக்கும். இப்போ அன்பின் ஆயிடுச்சு. திரும்பவும் இன்னொரு மெசேஜ் அன்பின் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். அந்த மெசேஜை பின் பண்ண மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ரைட் சைடில் இருக்கிற 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பின்னுங்கிற ஆப்ஷன் காமிக்காது. புது மெசேஜை நம்ம கிளிக் பண்ணும்போது தான் பின்னுன்னு காமிக்கும். இப்போ ஏற்கனவே பின் பண்ண மெசேஜ் அப்படிங்கிறதுனால எனக்கு இப்போ அன்பின்னு தான் காமிக்குது. இப்போ நான் கிளிக் பண்ண பிறகு பின் மாதிரி சிம்பிள் போயிடுச்சு பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம அன்பின் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம அன்பின்னே பண்ணல, பின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டியூரேஷன் செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, 30 டேஸ் 7 டேஸ் 24 ஹவர்ஸ் சொல்லிட்டு நீங்கள் எது கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அன்பின் ஆகிடும். 7 டேஸ் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பின் பண்ணுறதுக்கு 7 டேஸ் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அன்பின்னும் ஆகிடும். சரிங்களா? எப்படி மெசேஜ் பின் பண்ணுறது அன்பின் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.